நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பரிசுத்த இரக்கமும் கிருபையும் நிறைந்த ஆண்டவர். விண்ணகத்தை சிம்மாசனமாகவும் பூமியை பாதபடியாகவும் கொண்டிருக்கிற கடவுள் நமக்காக விண்ணகத்தை துறந்து மண்ணகத்தை முத்தமிட்டதோடு அவர் கல்வாரி மலையில் பாவியாக தன்னை அடையாளப்படுத்தியது நம் ஒவ்வொருவர் மீதும் இருக்கிற அன்பின் வெளிப்பாடு. நமக்கு அவர் நம்முடைய தாயின் கருவில் நாம் உதித்தது முதலாக இன்று வரை நம்மை பல்வேறு விதத்தில் ஆசீர்வதித்து பாதுகாக்கிறவர். இந்த நல்ல தெய்வத்தை நாம் புகழ்ந்து பாடி ஆராதிக்க இதோ அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து, இறைவன் இரக்கம் நிறைந்த கடவுள், நம்மை நிறைவாக வழிநடத்தி கொண்டிருக்கிறவர். ஆகவே இயேசுவே என்னுடன் நீ பேசு என்கிற ஒரு பாடலை பாட இருக்கிறோம். இதோ அவருடைய திருப்பெயர் நாம் பாடி புகழக்கூடிய கீதமாக இருக்கிறது. நம்முடைய இதயத்திற்கு அவருடைய பெயர் பேரானந்தமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்வை அவர் நிறைவாக்கி கொண்டிருக்கிற கடவுள். இதோ இந்த இடத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறோம். இதோ இந்த நேரத்தில் என் இயேசுவே என்னோடு நீங்கள் பேசுங்க. இதோ இந்த மாலை பொழுதிலே இவ்வளவு நேரமாக இந்த இடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வார்த்தை உங்களை புது படைப்பாய் மாற்றி கொண்டிருக்கிற ஒரு அற்புதத்தினுடைய வார்த்தை. ஆகவே இந்த ஆசீர்வாத வேளையிலே ஆண்டவரை இந்த வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரிடத்தில் இரக்கத்தோடு செபிக்கிற பிள்ளைகளாக நாம் உயர்ந்து நிற்க இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுவோம்.
இருக்கிறார். அவர் நமக்கு அரசராக இருக்கிறார். அவர் நமக்கு நண்பனாக இருக்கிறார். அவர் நமக்கு வழிகாட்டுகிற தெய்வமாக இருக்கிறார். இப்படி எல்லா விதத்திலும் நமக்கு எல்லாமா இருக்கிறவரை நாம் இந்த நாளில் சார்ந்து இருக்கிறோம். கண்களை திறந்து ஆண்டவரை பார்ப்போம். கரங்கள் ரெண்டையும் கும்பிடுங்க. சின்ன பிள்ளைங்க மாதிரி நம்ம கை ரெண்டையும் கூப்பி ஆண்டவர்கிட்ட நான் சொல்கிறத சொல்லுங்கள். ஏசு ஆண்டவரே, நற்கருணை நாதரே, எங்கள் மீது இரக்கம் கொண்டவரே, இந்த நாளில் உம்முடைய வார்த்தையினாலே எங்களுக்கு உணவளித்தீரே, நன்றி செலுத்துகிறோம். மகிழ்ச்சியோடு மன ஆனந்தத்தோடு உம்முடைய திருப்பாதத்தில் நாங்கள் அமர்ந்திருக்க உதவி செய்தவரே, இந்த மகிழ்ச்சியான வேளையில் எங்கள் மத்தியிலே தூய ஆவியாராய் வாசம் செய்தவரே, அசைவாடினவரே, எங்கள் இதயங்களில் குடிகொண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். எங்கள் உச்சந்தலை முதல் உள்ளம் கால்வரை உமக்கே காணிக்கையாக்குகிறோம். எங்கள் உடல், உள்ளம், ஆன்மா அனைத்தையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. எங்கள் ஆத்மாவின் உட்பணத்தில் நீரே தங்குவீராக. தூய ஆவியானவரே, எங்களை நிறைத்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்மை தவிர எங்கள் உடலுக்குள்ளே வேறு எவருக்கும் இடமில்லை. ஆண்டவரே, நீரே எங்கள் தஞ்சம், நீரே எங்கள் உயிர். உமக்கே நாங்கள் சொந்தம். எங்களுக்குள் இருக்கிற எல்லா தீமைகளையும் இயேசுவின் நாமத்திலே கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். ஆண்டவரே, உம்மை தவிர எனக்குள் இருக்கிற எல்லா விதமான தீமைகளையும் இயேசுவின் நாமத்திலே கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். ஆண்டவரே, நீரே எங்களை முழுமையாக ஆட்கொண்டு உமது திட்டத்தின்படி செயல்பட உதவி செய்வீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படியே அமர்ந்து கொள்வோம். ஆண்டவருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நம்ம தவக்காலத்திலே ஒரு சிறப்பான ஒரு தியானத்தில் இருக்கிறோம். நான் காலையிலேருந்து சொல்லிக்கொண்டே இருப்பது தவக்காலம், அருளின் காலம். அது எப்படி அருளின் காலம்? அதுவாக அருளின் காலமாக ஆயிடாது. நாம் செய்ய வேண்டியதை செய்தால் நமக்கு அது அருளின் காலம். அப்போ இந்த அருளின் காலத்தில் நம்ம என்ன செய்யணும்? கடவுள் கொடுக்குற ஒரு அழைப்பு, திரும்பி வா. ஷூப் வார்த்தை, திரும்பி வா. எப்படி, எதற்காக திரும்பி வா? மனம் மாறி திரும்பி வா. இந்த மனம் மாறுதல் என்பது கடவுள் நமக்குள்ளே திணிக்கிற ஒரு காரியம் அல்ல. இட் இஸ் அ ஃப்ரீ வில். நம்மளால் மனம் வருந்தி வரணும். அதுக்கு தான் இன்றைக்கி நிறைய விஷயத்தை நம்ம பேசியிருக்கோம். ஏன் நாம் மனம் மாறணும்? எதற்கு எனக்கு மட்டும் இந்த ஒரு கழுத்தை நெரிக்கிற மாதிரி சட்டம்? அப்போ கடவுள் சொல்கிறாரு, நான் தான் உன்னைய தெரிந்தெடுத்திருக்கிறேன். ஐ ஹாவ் சோசன் யூ ஃபார் அ ஸ்பெஷல் டாஸ்க். சூசைப்பரை போல, மரியாதை போல கடவுள் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதனால் நம்ம என்ன செய்யணும்? இந்த டாஸ்கில் நின்று தான் ஆகணும். நிற்கலைன்னா என்ன செய்வேன்? யூதாசை போல் ஓரமாக போக வேண்டியதான். அப்போ நான் நிற்கணும்னு விரும்பிட்டா உலகத்தில் ஒரு கால், ஆண்டவர்கிட்ட ஒரு கால் வைக்க முடியாது. யூ கேனாட் சர்வ் காட் அண்ட் மேமன். கடவுளுக்கும் செல்வத்துக்கும் நீங்கள் என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. அதனால் நீங்கள் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தை சாராதவர்களாக இருக்கணும். அப்போது உங்களுடைய வேல்யூ பாயிண்ட்,
நம்மளுடைய மதிப்பீடுகளை சற்று மறுபரிசீலனை செய்ய வேண்டும். உலகத்தில் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் அப்படி செய்கிறாங்க, அவங்க இப்படி தான் வாழ்கிறாங்க, இதில் என்ன இருக்குது, வாட் இஸ் தேர் அப்படின்னு நீங்களும் நானும் கேட்க முடியாது. இப்போ நீங்கள் ஒரு உடை உடுத்திட்டு வரீங்க, அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கணும். இன்றைக்கி அதெல்லாம் மாறிக்கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி அந்த ஒழுங்கை நாங்கள் மீறினா நீங்கள் விட்டுடுவீங்களா? ஐ எம் அ ப்ரீஸ்ட், நான் ஒரு குரு. இந்த குரு இங்கே பூசை எப்படி வைக்கணும், நீங்கள் ஒரு சட்டம் வச்சுருக்கிறீங்க, அப்படி தானே? இப்போ நானும் அங்கி போட்டு வரேன். இந்த அங்கியில் ஒரு மாடல் ஏதாவது செஞ்சுட்டு வரலாம், எப்போ பார்த்தாலும் ஒரே அங்கி தான் பெருசு தொங்குதேன்ட்டு நானும் இப்படி தூக்கி ஒரு பக்கம் அங்கியை லைட்டாக தூக்கிக்கிறேன். இட்ஸ் a டிசைன் மாடல். will you accept me like this? அப்புறம் எப்படி உங்கள் பிள்ளைகளுக்கு கை இல்லாமல் முதுகு இல்லாமல் சட்டை போட்டு தரீங்க? யூ ஆர் கம்மிங் டு சேம் as, நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா, யூ ஆர் அ ப்ரீஸ்ட். நீங்கள் மட்டும் பூசை வைக்க வரும்போது எப்படி ஒழுங்கற்ற ஒரு உடைகளோட வர முடியும்? சாமியார் பூசை வச்சுக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு வரேன், ஐம் டயர்டுன்னு சொல்லிட்டு போய் தூங்க முடியுமா? இல்லை ஃபோன் அர்ஜெண்ட்டாக வருது நான் பேசிட்டு வரேன்னு போக முடியுமா? விடுவீங்களா? நடு பூசையில் நான் அப்பத்தை எடுத்து ஜெபத்தை சொல்ல போண்டிய நேரத்தில் அவர் பாடுபட மனமு தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து ட்ரிங் ட்ரிங்னு ஃபோன் அடிக்குது. இவர் அப்படியே அப்பத்தை வச்சுட்டு ஃபோனை எடுத்து, யார் பிரியாணியா, மட்டன் பிரியாணி வந்துருச்சா, இந்த வைங்க, இந்த பூசை வச்சிட்ருக்கேன், தேய்க்க அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள். யூ வில் பி கன்ஃபியூஸ்டு. எதை சொல்கிறாரு? பிரியாணியை சொல்கிறாரா, நன்மையை சொல்கிறாரா? இப்படி சொல்லிவிட்டு ஒரு சாமியார் பூசை வச்சுட்டு வெளியில் வந்தால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? உங்களுடைய நேர்மையை நான் மெச்சுறேன். பிச்சிடுவோன்னு கூட சொல்லலை, பிச்சு பிடுவோம் பிச்சு. வெரி குட், யூ செட் இட் ரைட். அப்பா சொன்னது ரொம்ப சரி, பிரதர் சொன்னது. வெளியில் அப்போது எங்களுக்கு ஒரு சட்டம், உங்களுக்கு ஒரு சட்டம். இப்போ நீங்கள் பூசை வச்சுக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு போகிறீங்களே, அப்போது என்ன செய்யலாம்? விட்டுடலாம். அது எப்படி? நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா, அதே இது இவர் செய்வார், பிச்சு விடுவார். நாங்கள் சாமியார் செய்கிறதில்ல, ஏன்னா எங்களால் அடி வாங்க முடியாது. தேவ பிள்ளைகளை யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். நம்ம ரொம்ப ஒரு 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 பயங்கரமான உலகத்தில் பயணிச்சுக்கிட்டே இருக்கிறோம். டோன்ட் டேக் இட் ஈஸி. நீங்கள் உலகத்தை பார்க்குறீங்க, நமக்கு தெரியல. இன்றைக்கி குட்டி பிள்ளைகள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? தமிழ் தெரியுமா? தமிழ் பேசுவீங்களா? தமிழ் பேசுவியாங்கன்னு வாங்க, இங்கே வாங்களேன். சின்ன கேள்வி தான், வாங்க, ஒன்றும் பயப்படாதீங்க, வாங்க. வெரி குட், எப்படி வாங்க. உங்கள் பேர் என்ன? லஜிதன். என்ன படிக்கிறீங்க? தமிழ். என்ன படிக்கிறீங்க? என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? சிவது. தேர்ட் ஸ்டாண்டர்ட். தேர்டா ஃபோர்த்தா? ஃபோர்த்து. வெரி குட், ஃபோர்த்து படிக்கிறாங்க. இப்போ நான் ஒன்று கேட்குறேன். உங்களோட அம்மா 2 தட்டு வைக்கிறாங்க, 2 தட்டு பிளேட்டு. ஒரு பிளேட்டில் சாப்பாடு, ரைஸ் இருக்குது, சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார், பிரியாணி நல்ல ஸ்மெல் வருது. இன்னொரு தட்டில் பசுமாடு போட்ட சாணி, கவுடங், அதுவும் வாசமாக இருக்குது. நான் 2ஐயும் வச்சு உங்கள்கிட்ட சொல்கிறேன், எது விருப்பமோ சாப்பிடுங்க சொல்கிறேன். எதை சாப்பிடுவீங்க? ரைஸு சாப்பிடுவீங்களா, கவுடங் சாப்பிடுவீங்களா? ரைஸு. ஏன் ரைஸு எப்போதுமே ரைஸ் தானே சாப்பிட்றீங்க, ஒரு நாள் கவுடங் சாப்பிட்றீங்களா? இல்லை. மறைக்கிறான். சாணியை திங்க சொல்கிறியாடா? வெரி குட், நீங்கள் ரொம்ப ரைட்டாக கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்க. வெரி குட். ஸோ காட் பிளஸ் யூ. பாருங்கள், 4ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு தெரியுது இது சோறு இது சாணி அப்படின்னு. உடம்புக்குள்ளே போகிறது இன்னும் கம்மியான வகுப்பு படிக்கிற குழந்தைய கூப்பிட்டா கூட சொல்லிடும், அதே தான் சொல்லும். இப்போது உடம்புக்குள்ளே போகிறது எல்லாம் நமக்கு தெரியுது, ஆத்மாவுக்குள்ளே போகிறது எது சரி தெரியுதா?
ஆத்மாவும் ஒரு உடல் மாதிரி. உடல் எப்படி உண்மையோ அதே போல் ஆன்மாவும் ஒரு உண்மை பொருள். அதுக்குள்ளேயும் நிறைய போயிட்டு இருக்குது. அது சாணி போகுது நிறையா. நம்ம சாணியை தின்னுட்டு வி சே தட் வி ஆர் பர்ஃபெக்ட். அங்கே தான் ஆண்டவர் உங்களை கேள்வி கேட்குறார். செக் யுவர் செல்ஃப். ஆண்டவர் உங்களை காப்பாற்ற விரும்புகிறது இந்த ஆத்மாவை காப்பாற்றி கொள்ளுங்க. ஆண்டவர் பல்வேறு விதமான வழிகளில் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டே இருக்கிறார். பாருங்கள், நம்ம பாவம்னு நம்ம எதையெல்லாம் சொல்கிறோமோ அதெல்லாம் அந்த சாணிக்கு இணையான அடையாளங்கள். அதை நம்ம ஆத்மாவை போய் கெடுத்துகிட்டே இருக்குது. அதனால தான் ஆண்டவர் ரொம்ப கவலைப்படுறார். அதனால தான் பாவத்தினுடைய வகைகளை எல்லாம் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். 2 விதமான பாவ வழிகள் இருக்குது. 2 வித பாவத்தினுடைய வகைகள் இருக்குது. அதாவது சின் ஆஃப் ஒமிஷன், சின் ஆஃப் கமிஷன். நம்ம சொல்லுவோம், நான் பிசாட்டு இருக்கிறேன்ப்பா, கோயிலுக்கு போகிறேன்னா யாரும் 50 முகம் போகிறதில்ல. 2 விதமான பாவம் இங்கே தான் இருக்குது. சின் ஆஃப் ஒமிஷன்னா என்ன? செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டது. சின் ஆஃப் கமிஷன், செய்யக்கூடாததை செய்தது. இப்போது நம்ம பேதுரு எடுத்துக்கொள்ளுங்க, அவரை நம்ம காட்டி கொடுத்த யூதாஸ் எடுத்துக்கொள்ளுங்க. யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்துட்டான், செய்யக்கூடாததை செஞ்சது. பேதுரு என்ன செய்தார்? இயேசு தான் ஆண்டவர், எவருடைய ஃப்ரெண்டு, நான் அவர் கூட தான் இருக்கிறேன், அவரே இதான் மாஸ்டர் அப்படின்னு ஒத்துருக்கணும். தெரியவே தெரியாது அவரை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டார். ஹி ரிஜெக்டட். சின் ஆஃப் ஒமிஷன். இதில் 2 பேர்த்தில் பாவம் யார் பாவம் பெரிய பாவம்? தராசை பிடிச்சா 2 ஈக்குவலாக நிற்கும். 2 பேருடைய பாவமுமே பாவம்தான், ஈக்குவலான பாவம். இன்றைக்கி நீங்களும் நானும் அதே மாதிரி தான். நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டாலும் பாவம், செய்யக்கூடாததை செய்தாலும் பாவம். புரிஞ்சு கொள்ளணும். ஆனால் பேதுரு ஆண்டவர்கிட்ட போய் மண்டிட்டார், முழுந்துட்டார், காப்பாற்றப்பட்டுட்டார். அங்கே கூட பாருங்கள், இரக்கம் மிஞ்சி நிற்கிது கடவுள்கிட்ட. அதனால தான் கடவுள் இன்றைக்கி இந்த தவக்காலத்தில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறார். நீ எப்படிப்பட்ட பாவத்தில் விழுந்திருந்தாலும் பரவாயில்லை, பாவம் செய்யலன்னு மட்டும் சொல்லாத. 1 யோவான் அவருடைய திருமுகத்தில் 1வது அதிகாரத்திலே சொல்கிறார், பாவம் செய்யவில்லை என்று எவனாவது சொன்னால் அவன் பொய்யன், அவனிடத்தில் உண்மை இல்லை. உண்மைனா யார்? ஜீசஸ் கிரைஸ்ட். உண்மை இல்லைன்னா இயேசு இல்லைன்னு அர்த்தம். இயேசு இல்லாத இடத்துல யார் இருப்பா? வேற ஒருத்தன் உட்கார்ந்துருப்பான். நம்ம எல்லாமே செய்கிற மாதிரியே தெரியும். நம்மளை அவன் ஒரு ஸ்டெத்தஸ்கோவை ஃபாலோ பண்ண வைப்பான் பிசாசு. ஆனால் யூ வில் நாட் பி ரூட்டட். அந்த பாறையின் மீது விழுந்த விதைகளைப் போல, முச்செடிகளில் விழுந்த விதைகளைப் போல நாமளும் என்ன செய்வோம்? ஒரு விதமான ஒரு பெரிஃபரல் ஆக்டிவிட்டீஸில் இருப்போம். த டீப்பர் செல்ஃப், அந்த ஆன்மாவினுடைய ஆழத்துக்குள்ளே நம்மளால் பயணிக்க முடியாது. அது ஒரு நேரம் காய்ந்து, அதான் ஒரு காலகட்டத்தில் ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது அது விதர்ட் ஆகிடும், அப்படி காஞ்சி போயிடும். அப்போ அந்த மாதிரியான ஆட்கள் ஏதாவது ஒரு துன்பம் துயரம் வந்ததுன்னா விலைக்கு ஓடிடுவாங்க. அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு அழைப்பு கொடுக்குறாரு. பாவத்தை நீ சாதாரணமாக நினச்சிடாத. பாவம் அப்படிங்கிறது கடல் அப்படிங்கிற வார்த்தைக்கு இணையானது. கடல் 3 எழுத்து தான். உங்களுக்கு கடல்னால் என்னன்னு தெரியும். அது பெரிய வாஸ்ட் ஏரியா, அது தண்ணி ஃபுல்லாக இருக்கும், அப்படி தான் தெரியும். அது உள்ள மீன் இருக்கும், திமிங்கலம் இருக்கும், இவ்வளோ தான் தெரியும். ஆனால் இன்னும் கடலினுடைய வேதனை ஆழம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது, அதனுடைய ரகசியங்கள் தெரியாது. அதே மாதிரி தான் பாவம் என்கிற 3 எழுத்தினுடைய வார்த்தை தான் தெரியும், அதனுடைய வேதனை என்னன்னு நமக்கு தெரியாது. அதனால தான் கடவுள் நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இந்த பாவத்தினுடைய ஆழத்தை நீங்கள் பார்க்கணுன்னா கல்வாரி மலையில் இருக்கிற அந்த சிலுவையை நோக்கி பாருங்கள். நமக்கு ஏன் நம்முடைய ஆலயத்தில் திருச்சிலுவை வைக்கப்பட்டிருக்கிறது? இட் இஸ் நாட் வெரி கிராஸ் மட்டும் இல்லை, இட்ஸ் அ குருசிஃபிக்ஸ். அதில் இயேசு சுவாமி உடலோடு தொங்குறதை நம்ம பார்க்குறோம். அது சொல்லுகிற செய்தி, பாவம் கடவுளையே கீழே இழுத்து போட்டது. நாமெல்லாம் ஏமாத்திரம், நம்மலாம் அதுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை. நீங்கள் நம்ம என்ன பிளான் பண்ணாலும் ஜெயிக்க முடியாது. அதனால் ஒரே ஒரு விஷயம், பாவத்தை பார்த்தீங்கன்னா பாம்பை பார்த்த மாதிரி ஓடு அப்படின்னு வேதம் சொல்லுது. நீ அதில் தோத்துனாலும் பரவாயில்ல, ஓடு, நான் எதிர்த்து நிற்பேன், பாவம் என்னன்னு தொட்டு பார்ப்பேன். இல்லை, ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கை செய்தியை கொடுக்குறார். பிள்ளைகளே, இந்த தவக்காலம் இந்த பாவத்தை எதிர்த்து போரிடுகிற ஒரு போராட்டத்தினுடைய காலம், போரின் காலம். ஃபைட் அகெயின்ஸ்ட் யுவர் செல்ஃப். பவுலடியார் சொல்கிறாரு ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில், உடலின் இச்சைகளுக்கு உங்களை கீழ்ப்படிய செய்யும் பாவம். பாவம் எப்படி உள்ளே வருது நமக்கு தெரியாதுன்னு நினைக்கக்கூடாது.
பாவத்தினுடைய வகைகள் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க. ரோமையர் 6:12 எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுடைய இச்சைகளுக்கு அது உங்களை கீழ்ப்படிய செய்யுது. முதல்ல என்ன செய்யுது? நம்மளுடைய இச்சைகள்னால் என்ன? இச்சை தவறானதில்லை. பார்க்குறீங்க, கண்ணு பார்க்குது, அது இச்சை. நம்முடைய வாய் நல்ல சுவையை உணருது, அது இச்சை. காது நல்ல பாடல் கேட்குது, பேசுகிறத கேட்குது, அது இச்சை. இதெல்லாம் சரியா தவறா? இதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். இது சரியானதா தப்பானதா? இதெல்லாம் சரியானது. கடவுள் சரின்னு தான் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் உடலின் இச்சைகளுக்கு உங்களை கீழ்ப்படிய செய்யும் பாவம். எப்போ இந்த இச்சை ஓவர் லோடு ஆகி அது நம்மளை அடிபணிய வச்சுருக்குதோ, அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லுதோ, அப்போ தான் அது பாவமாக நம்ம அதுக்கு அடிமையாக போகும்போது அது நம்ம பாவம் அது வழியாக தான் உள்ள நுழையுது. பவுலடியார் தான் சொல்கிறாரு, உங்கள் உடலின் இச்சைகளுக்கு உங்களை கீழ்ப்படிய செய்யும் பாவம். செல்ஃபோனை எடுத்தால் மேபி யூ கேன் ஹாவ் ஸ்மால் என்டர்டெயின்மெண்ட், பார்க்கக்கூடாதுன்னு இல்லை, ஆனால் நான் தடவிக்கிட்டே இருப்பேன், எனக்கு நேரம் போகிறதே தெரியாது. பிள்ளைகளுக்கு சோறாக்க மாட்டேன், எதுவுமே செய்ய மாட்டோம், டிவி பார்த்துட்டே இருப்போம், இல்லை செல்ஃபோனை தடவிக்கிட்டே இருப்போம். தட் இஸ் அ சின். இன்றைக்கி இதே மாதிரி நிறைய விஷயங்கள். எதெல்லாம்? பாடல் கேட்பது, கண்டதையும் பேசுவது, அடுத்தவங்க பேசுகிறத கேட்குறது, இச்சைக்குரிய பேச்சுகளுக்கு கூட நம்ம வாய்ப்பளிப்பது, நாம் பேசுகிறது. தேவ பிள்ளைகளே, கண்டதையும் சாப்பிட்றது. காசு நிறையா வச்சுருக்கிறேன்றதுக்காக நம்ம எல்லாத்தையும் சாப்பிட்லாமா? இல்லை. கடவுள் அதுக்குரிய திட்டம் வச்சுருக்கிறார். பிள்ளைகளே, உங்களுக்கு கடவுள் நிறைய பணம் கொடுக்குறாருன்னா அந்த பணம் உங்களுக்காக மட்டுமல்ல, அதில் திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தின்படி நீங்கள் அந்த பணத்தை எடுத்து ஷேர் பண்ணி ஆகணும். இன்றைக்கி நான் ஏன் என்னுடைய வாழ்க்கையை எங்கே ஷேர் பண்ணணும்? சாமியாராக போகிறேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காகவா? கடவுள் உங்களுக்கும் அழைப்பு வச்சிருக்கிறார். ஒருத்தரை பொருளாசீர்வாதத்தில் உயர்த்தியிருக்கிறார், ஒருத்தரை அறிவில் உயர்த்தியிருக்கிறார், ஒருத்தரை பலத்தால் உயர்த்தி இருக்கிறார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொடைகளை ஆண்டவர் கொடுத்திருப்பது எதற்காக அப்படின்னா, டு ஷேர், டு பில்டு த சர்ச். கடவுளுடைய இறை திட்டத்தை நம்ம நிறைவேற்றுவதற்காகத்தான். அதை விட்டுட்டு நாம் நமக்காக அதை பயன்படுத்தும் பொழுது சின் அப்படிங்கிற வார்த்தை உள்ளே வருது. ஏற்கனவே நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், SIN, அதனுடைய நடு வார்த்தையை பாருங்கள், ஐ. எங்கெல்லாம் ஐ அப்படிங்கிற கான்செப்ட் உங்களுக்குள்ளே வருதோ அதெல்லாம் பாவம். எனக்குன்னு நீங்கள் எதெல்லாம் நீங்கள் அழுத்தமாக யோசிக்கிறீங்களோ அதில் அந்த ஈகோயிசம்னு சொல்லுவாங்க, ஈகோயிஸ்டிக் டெண்டன்சி, அதை நான் என்கிற அந்த பெருமை, இதெல்லாம் வருகிற இடத்துல இந்த ஐங்கிறது நிற்கும். அங்கே அது நின்னாலே அது பாவம். இந்த தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஒவ்வொரு கட்டத்திலும் நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கிறவர். இந்த பாவத்தினுடைய ஆழத்திற்குள்ளே நம்மளை கொண்டுட்டு போகிறார். ஒரு விஷயம் இயேசுவை பாருங்களேன், ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை எல்லாம் நம்ம மறந்து நிற்கிறோம். அவர் நம்ம ஒன்றுமில்லாமல் நின்ற நம்ம தூக்கி நிப்பாட்டினார். பிள்ளைகளே, பாடல் ஒன்று இருக்கிறது, ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு. இதோ இந்த ஆண்டவர் தான் அவங்கள வழி நடத்தினார். நம்ம ஒரு திரும்பி பார்ப்போம், கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், ஒரு பாட்டு இருக்கு இல்லைங்களா? அந்த பாடலை நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். நம்ம இப்படி ஒரு சின்ன குழந்தையாக இருந்தப்போ எப்படி இருந்தோம்? நம்ம அப்பா அம்மா என்ன கஷ்டப்பட்டிருப்பாங்க, நம்ம வீடுகள் எப்படிப்பட்ட கஷ்டங்கள், அதையெல்லாம் தாண்டி ஆண்டவர் நம்மளை தூக்குனாரே, கருவில் நம்மளை தாங்கினாரே. அப்பா அம்மா சில நேரம் விரும்பி இருக்க மாட்டாங்க, அவங்க கஷ்டத்தில் ஏதோ ஒன்று யோசிச்சிருப்பாங்க. அதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு உயிரை கொடுத்து, அறிவை கொடுத்து, ஆற்றலை கொடுத்து பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் எசையா 46:3 உதரத்தில் நான் தான் உன்னை உருவாக்கினேன், கருப்பையில் நான் தான் உன்னை தாங்கினேன். பாருங்கள், உதரம்ங்கிற வார்த்தை ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. எசையா 46:3. இங்கே பிள்ளை பெற்ற தாய்மார்களுக்கு தெரியும். பிள்ளை பெற்றவங்களாம் கொஞ்சம் கை தூக்கி காட்டுங்களேன். ஒரு ஆம்பளை கூட தூக்க மாட்டேங்கிறாங்க. ஃப்ரான்ஸும் ஒன்றும் விதிவிலக்கு அல்ல, எல்லா நாட்டிலையும் இப்படி தான் இருக்கிறாங்க. நான் எந்த நாடாவது வித்தியாசமாக இருக்குமா அப்படின்னு தேடி பார்க்குறேன். எல்லா நாட்டிலையுமே ஆம்பளைங்க, அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை சாமி அப்படின்னு. பிள்ளை பெற்ற ஆம்பளைங்களும் சொல்லணும், பிள்ளை பெற்றவங்களாம் யாருன்னு கேட்டால் ஆண்களும் ஒத்துக்கணும், நாங்களும் பிள்ளை பெற்றிருக்கிறோன்னு. மீசையை முறுக்கிக்கிட்டு 2வது கல்யாணத்துக்கு ரெடியாக உட்காரப்படாது. இப்போ பிள்ளை பெற்ற ஆண்கள் மட்டும் கை தூக்கி காட்டுங்க. இப்போ கூட கை வரமாட்டேங்குது பாருங்கள், சடாக்குன்னு. வெரி குட்.
பெண்கள் வந்து மனைவிமார்கள் வந்து வயிற்றில் சுமந்தாங்க, நீங்கள் இதயத்தில் சுமந்தீங்க. சுமந்தீங்களா இல்லையா? ஆமாம் ஆமாம், சுமந்தான் தான். பாருங்க, எத்தனை நாளில் உங்களுக்கு தெரியும் அம்மாவுக்கு வயிற்றில் குழந்தை வந்திருக்குன்னு? 40 நாள் 45 நாளில் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க டாக்டர். அதுக்கு முன்னாடி தெரியும். ஒரு மாதிரி உங்களுக்கு கன்சீவ் ஆன உடனேயுமே பாடியில் ரியாக்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி மசக்க அப்படி உட்காந்துப்பீங்க அடிக்கடி போய். ஒரு மாதிரி சாப்பாடை பார்த்தா உமட்டும், வேறு மாதிரி ஒரு சாமானை பார்த்தா சாப்பிட்ணுன்னு தோணும், புளிப்பாக ஏதாவது இருந்தால் சாப்பிட்ணுன்னு தோணும். எல்லோரும் என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இவர் சிம்டம்ஸ் எல்லாம் கரெக்டாக சொல்கிறாரு, ஆளை பார்த்தாலும் ஒரு மாதிரியாக இருக்கு. இது மத்தியானம் சாமியார் போட்ட சோறு. இது எவர் ப்ரெக்னென்ட் நெவர் டெலிவரி. ஒரு சிஸ்டர் வந்து ரொம்ப வருத்தப்பட்ட, என்ன அப்படி ஒரு பெரிய தொந்தியை வச்சுட்டு இருக்கிறீங்க சிஸ்டர், யூ டோன்ட் நோ அபவுட் திஸ் பெல்லி அப்படின்னு. என்ன அது? ஐ டோன்ட் நோ. அது வயிறுன்னு எனக்கு தெரியலையா? நாங்கள் தாய் உள்ளத்தோடு இருக்கிறோங்கிறத காட்டுறதுக்காகவே வச்சுருக்கிறோம். ஓகே, எல்லாத்துக்கும் சொல்ல முடியாதுல்ல. ஸோ வி எக்ஸிபிட் அவர் செல்ஸ். வி ஆர் லைக் அ மதர் டு யூ. பிள்ளைகளை ஆண்டவர் சொல்கிறதுக்கு வருவோம். இப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, உன் தாய் உன்னை அறிந்து கொள்ள 40 நாள் எடுத்துக்கொண்டாள். ஒரு 40 டேஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா, அம்மா போய் அப்பா கிட்ட சொல்லி தான் அப்பாவுக்கு தெரியும் மாதிரி ஒரு குழந்தை வந்திருக்கு அப்படின்னு. அவங்களுக்கு 41 நாள் வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, உன் தாய் உன்னை அறிந்து கொள்ள 40 நாள் எடுத்துக்கொண்டாள், தந்தை உன்னை அறிந்து கொள்ள 41 நாள், உலகம் அதற்கு மேலே. ஆனால் நீ உருவான அந்த நேரமே நான் உன்னை அறிவேன். ஹல்லேலூயா. கைத்தட்டி கடவுளுக்கு நன்றி செலுத்து. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் வார்த்தை பைபிளில், உன்னை நானே தெரிந்து கொண்டேனே மகனே மகளே, உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே, ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் கைவிட மாட்டேன், வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இன்னைக்கு நம்ம பல்வேறு காரணத்துக்காக மனம் உடைஞ்சு கிடக்கிறோம். அடுத்தவங்களோட சண்டை, நம்மளை பார்த்து திரும்பிட்டு போயிட்டாவ. ஒருத்தவங்களுக்கு சண்டை கூப்பிட்டு, என்னம்மா 5 வருஷமாக பேசலை, என்ன பிரச்சனை? அவன் வீட்டுக்கு போன்னு சாமி வடை சுட்டுக்கிட்டு இருந்தா, ஒரு வடை சாப்பிட்றியான்னு கேட்டான். இன்னும் வடைக்கு வக்கத்து போனவல நான். ஒரு வடைக்காக எத்தனை வருஷம் பேசாமல் இருக்கு? 5 வருஷமாக பேச. பூமி மேலே சுற்றிக்கிட்டு இருக்குதுங்க, சூரியன் நடுவில் இருக்குது, கோள்கள் எல்லாம் அதாவது அந்த இடத்துல தொங்குது, அதில் பூமி வேகமாக சுற்றுது, தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனையும் சுற்றி வருது. அதில் நம்மலாம் உட்காந்துருக்குறோம், படிச்சிருக்கிறோம், ஞாபகம் இருக்குங்களா? நம்மெல்லாம் அந்த ஓடுற சூரிய அந்த பூமிக்கு ஓரத்தில் உட்காந்துருக்குறோம். அது வேகமாக ஓடுறதுனால நம்மளாம் ஒட்டிக்கிட்டு இருக்கிறோம். இது கொஞ்சம் நின்றுச்சுன்னா எங்கே உழுவோன்னு தெரியாது. எவ்வளோ பெரிய விந்தை பார்த்தீங்களா, அற்புதம் பாருங்களேன். இவ்வளோ பெரிய அற்புதத்தை கடவுள் செஞ்சு நம்மளை சாட்சியாக நிப்பாட்டிக்கிறாரு. நாம் வடக்கி சண்டை போட்டுட்டு கிடக்கிறோம். சின்ன சின்ன அற்புதமான காரியங்கள். ஆண்டவர் சொல்கிறார், உன்னையை போய் கண்ணாடியில் பாரு, அதிசயம் என்னன்னு நீ சொல்வ. திருப்பாடல் 139 சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுள் எப்படி படைச்சாராம்? அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால். அஞ்சத்தகு வியத்தகு முறையில்னா என்ன? ஒவ்வொரு பார்ட்டும், உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டும் ஸ்பெஷல், மனுஷனால் உருவாக்கவே முடியாது. இந்த கேமரா இருக்குது பார்த்தீங்களா, அது பிக்சல்ஸு. செல்ஃபோனில் 25 பிக்சல்ஸ் இருக்கிறது ஒரு 50,000 ரூபா 1 லட்ச ரூபா கேமரா விலை. உங்கள் கண்ணு ரெண்டுமே ஒரு கேமரா. எத்தனை பிக்சல்ஸ் இருக்குது உங்கள் கண்ணில்? அதெல்லாம் ஏன் சாமி தெரிஞ்சிட்டு, நீ எப்போ முடிப்பே சாமி வீட்டில் போய் தோசை சாப்பிடணும். ஒரு சில பேர்த்துக்கு மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும், சாமியார் ராத்திரி சாப்பாடு தந்துடுவாரா? சோறெல்லாம் வீட்டுக்கு போய் தான்.
தேவ பிள்ளைகள 580 என்னமோ சொல்கிறாங்க, 500+ வச்சுக்கோங்களேன். அவ்வளோ பிக்சல்ஸ் கண்ணில் இருக்குது. இந்த கேமரா இருக்குது பாருங்களேன், இதை அவங்க ஆப்ரேட் பண்ணணும், ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணணும். ஒரு கண்ணை வச்சு இது மட்டும் சொல்கிறேன். கண்ணு நம்ம தூரத்தில் இருக்கிறத பார்க்கணும். இந்த கடைசியில் என் சகோதரர் நிற்கிறாரு, அவர் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் பார்க்குறது எனக்கு தெரியுது. அவர் யோசிக்கிறாரு, நம்மளை தான் சொல்கிறானான்ட்டு. இப்போ பாருங்கள், டக்குன்னு இங்கே பார்க்குற முன்னாடி உட்காந்துருக்கிறது தெரிகிறாரு, டக்குன்னு பார்த்தா அங்கே தெரியுது. ஆனால் கேமராவில் எவ்வளோ காஸ்ட்லி கேமரா இருந்தாலும் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் அது பக்கத்தில் போய் பிடிக்கும், தூரத்தில் எடுக்கும். ஆனால் கண்ணு நிமிஷத்தில் டக்குன்னு அங்கே பார்க்குது, இங்கே பார்க்குது. கடவுள் அதே மாதிரி ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுற ஒரு மெத்தடை நமக்கும் வச்சுருந்தாருன்னா, அப்பா வர்றாரா பாருப்பா, இருங்கப்பா பார்க்குறேன். வாழ்க்கை எப்படி இருக்கும்? அங்கே இருக்கிற அந்த டம்ளரை எடுப்பா, இருமா. வாழ்க்கை எவ்வளோ மோசமாக போயிருக்கும் பாருங்களேன். கடவுள் எவ்வளோ அற்புதத்தை அந்த கண்ணில் வச்சுருக்கிறார். இப்படி நான் மண்டையிலேருந்து சொன்னேன்னா நாளைக்கு கொண்ட போயிட்டோம், அவ்வளோதான். நாளைக்கு தான் நீங்கள் போவீங்க. நீங்கள் போய் தியானித்து பாருங்கள். ஜென் புத்திசம் அதுதான். உங்களுடைய பார்ட்ஸ் ஆஃப் த பாடியை நீங்கள் தியானம் பண்ணி பார்க்கணும். காலையில் சாப்பிட்றீங்க, மத்தியானம் சாப்பிட்றீங்க, ராத்திரியும் சாப்பிட்றீங்க. பாருங்கள், வேறு ஒன்றுமே நம்ம பண்ணல, அதுவாக எல்லாம் பண்ணிக்குது. எவ்ரிதிங் இஸ் டஸ் இஸ் அ ஒண்டர். எவ்ரி பார்ட் ஆஃப் யுவர் பாடி இஸ் அ ஒண்டர். அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நல்கிறேன். இப்படி கடவுள் நமக்கு எவ்வளோ நன்மைகளை கொடுத்துருக்கிறாரு. அதையெல்லாம் விட்டுட்டு சின்ன சின்னத்தனமான போராட்டம், சண்டை. கோயிலுக்கு போகணுன்னா நான் போகணுமா? ஃபாதர்கிட்ட கேட்டேன், ஃபாதர் கூட்டம் எப்படி ஃபாதர் வரும்? 25 பேர் வந்துடுவாங்க ஃபாதர் ஞாயிற்றுக்கிழமைக்குன்னா. எங்கே போகிறீங்கன்னு தெரியல, வாங்க இந்த கோயிலில் 300 பேர் உட்காரலாமா? ஆண்டவரை நோக்கி ஓடணும் பிள்ளைகளை. நீங்கள் ஆண்டவரை தேடி வாங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. ஒன்றும் இல்லாமலே கொயர் கிளாஸ் திட்டிகிட்டே இருப்பாங்க, இவன் பாட்டை சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கிறான், எப்போ பாடுறதுன்னு தெரியலையே. எல்லாம் ஆண்டவரை பாருங்களேன், ஆண்டவரை பாருங்கள். உங்களுக்கு கடவுள் செய்த நன்மைகள், கடவுள் செய்த மகத்தான காரியங்களை அப்படியே உத்து பாருங்கள். நற்கருணை ஆண்டவரை பாருங்கள். அவர் பேசவே மாட்டார், செயல்படுகிறவர். உன் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்தவர், செய்ய போகிறவர், உங்களை உயர்த்த போகிறவர், உன் கட்டுகளை உடைக்கப் போகிறவர். ஆண்டவரை பாருங்கள். ஒன்றும் இல்லாமலே நின்ற என்னை உயர்த்தி நம்முடைய இரக்கத்திற்கு நன்றி ஆண்டவரே. பாடுவோமா? நடத்தும் பேரன்பு எந்த பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடக்கும் பேரன்பு. அமேஸ்வே எந்த பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். நட்பு ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். இந்த நல்ல தெய்வத்திற்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். இந்த நட்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கிறேன்.
தந்த வேதனைகள் உன் அன்புதான் என்று அறியவில்லை. போன நாட்களில் தந்த வேதனைகள் உம் அன்புதான் என்று அறியவில்லை. உன் சொந்தமாக்கவே மாறோடு சேர்க்கவே உரமிட்டு உருக்கினீர் என்னையும் நீ. உன் சொந்தமாக்கவே மார்போடு சேர்க்கவே உரமிட்டு உருக்கினீர் என்னையும் நீ. தெய்வன்பு என்ற உன்னதம் இந்த நல்ல தெய்வத்திற்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவே. எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். மனதின் துக்க பாரமெல்லாம் உம் தோளில் சுமந்ததை உணரவில்லையே. மனதின் துக்க பாரமெல்லாம் உம் தோளில் ஏற்றதை உணரவில்லையே. தனிமையிலே மனமொழிந்து போகையிலே உம் ஜீவனை கொடுத்து ரட்சித்தீரே. தன்னந்தனிமையிலே மனமொழிந்து போகையிலே உம் ஜீவனை கொடுத்து ரட்சித்தீரே. தேவன்தானே என் அடைக்கலம், ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு. எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் ஆஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். இந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். இந்த நல்ல தெய்வத்துக்கு எல்லோருமாய் சேர்ந்து நன்றி சொல்லவே. எந்த நற்ப ஜீவியத்தை நான் முந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். முந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளே, கடவுளுக்கு முன்னாடி நம்முடைய பலவீனப்பட்ட அந்த சரீரத்தையும் ஜீவியத்தையும் நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அவர் நமக்கு பலன் கொடுக்கிறார். அவர் நம்மை புதுப்படைப்பாய் மாற்றுகிறார். அதுதான் கடவுளுடைய திட்டம். கடவுள் அந்த திட்டத்தில் நம்மளை பயணிக்கிறார். அதை தான் மறுபிறப்புன்னு சொல்கிறோம், பார்ன் அகெயின். நிறைய சபைகள் அந்த பெயரால் இருக்கும், பார்ன் அகெயின் சர்ச்சுன்னு சொல்லுவாங்க. இது எங்கேருந்து எடுத்தாங்க? யோவான் நற்செய்தி 3வது அதிகாரத்தில் இயேசு சாமி சொன்னது. நம்ம எல்லாருமே மறுபடி பிறக்கணும். நம்ம ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறோம், கேத்தலிக் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல இல்லை. செக் யுவர் செல்ஃப், ஆர் யூ பார்ன் அகெயின்? நீங்கள் மறுபடி பிறந்த பிள்ளையாக இருக்கிறீங்களா? நிக்கோதேம் பெரிய படிப்பு படித்த ஒரு பரிசேயர், நம்முடைய அந்த இதெல்லாம் கரைச்சி குடித்தவர், பழைய ஏற்பாட்டினுடைய தோரா என்கிற நூட்களை எல்லாம். அவர் இயேசுவை ராத்திரியில் பார்க்கறதுக்கு வராரு. நீர் கடவுளின் மகன் என்று எங்களுக்கு தெரியும், ஆனால் எங்களால் சொல்ல முடியல. அவர் சொல்லும் பொழுது இயேசு ஆமாப்பா அப்படின்னு சொல்லி அவர் புகழ்ச்சிக்கு அடிமையாக பேசலை.
அவர் அப்படியே நிப்பாட்டுறாரு. நிக்கோதேம், நீ மறுபடி பிறந்தால் என்று விண்ணரசுக்குள்ளே போக முடியாது. பாருங்க, எவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்கிறார். நீ படித்து அறிஞ்சு வச்சிருக்கிற, அது பத்தாது, நீ மறுபடி பிறக்கணும். இன்னொரு பெரிய மறைவல்லுனர் வந்து பேசுவார், எல்லாத்தையும் சட்டத்தெல்லாம் சொல்லுவார். கடவுளை அன்பு செய்கிறது போல் அயலானை அன்பு செய்வது நல்லது எல்லாம் சொல்லுவார். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், அவர் அப்ரிஷியேட் பண்ணி, நீ இறையாட்சிக்கு வெகு தொலைவில் இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? பக்கத்தில் நிற்கிற, ஆனால் இன்னும் உள்ளே வரல. அப்போ உள்ளே வரணும் பிள்ளைகளே. அதை தான் சொல்கிறார், நீ மறுபடி பிறக்கணும். அவர் கேட்குறாரு, நான் அம்மா வயிற்றுக்குள்ளே பூந்து எப்படி பிறக்கிறது மீண்டும்? அப்போ அவர் சொன்ன அருமையான அடையாளம், நீ நீராலும் தூய ஆவியாலும் பிறக்கணும். நமக்கு 3 பிறப்பு. உடல் இச்சையினாலே ஒரு பிறப்பு. இச்சைனா அது தவறான வார்த்தையாக பார்க்காதீங்க. ஒரு ஆணும் பெண்ணும் அப்பாவும் அம்மாவும் இணைஞ்சதுனால நமக்கு கிடைச்ச ஒரு இச்சையினுடைய அடையாளம் தான் இந்த உடல். அதை மாற்றத்தான் அவங்க என்ன பண்ணாங்க, தூக்கி கொண்டு போய் கோயிலில் வச்சு நம்மளுக்கு ஞானஸ்தானங்கிற 2வது பிறப்பை கொடுத்தாங்க. அது நீரால் அவங்களுக்கு கிடைச்ச மறுபிறப்பு. இந்த 3வது பிறப்பு இருக்குது பார்த்தீங்களா, ஆவியில் பிறப்பு, அதுதான் நீங்கள் உங்களுக்கு கொடுத்துக்க போகிற ஒரு பிறப்பு. கடவுள் அந்த சாய்ஸ் இப்போ உங்ககிட்ட இருக்குது. அப்போ அந்த ஆவியில் பிறக்கிற பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா, எது கடவுளுக்கு முன்னாடி சரியானது என்பதை அறிந்து செயல்படுவாங்க. அதுதான் அந்த குழந்தைகிட்ட நான் கேட்டேன், தட்டில் இருக்கிறது சாணியா சாப்பாடா தெரிஞ்சு அதை சாப்பாடை சாப்பிடணும். குழந்தைகளுக்கு தெரியுது. இப்போ நீங்கள் எல்லாருமே இந்த காலகட்டத்தில் அதை அறிந்து கொள்ளணும். அதை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஆன்மீகத்தில் பயணிக்கணும். பாவம் என்ற ஒன்றை அறிந்து கொள்ளணும். எது பாவம்? இந்த பாவத்தினுடைய காரியங்கள் எங்கெங்கே வெளிப்படுது, என்னிடத்தில் எது பாவமாய் நிற்கிது, அதை எதிர்த்து நிற்கிற வல்லமை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இதெல்லாம் எப்படி நமக்கு கிடைக்கும்? எதிர்த்து நிற்கிற வல்லமை எப்படி கிடைக்கும்? ஜெபத்தில் முட்டி போட்டு நம்ம ஜெபிக்கணும் பிள்ளைகளே. 3 காரியம் மீண்டுமாய் அதை சொல்லி நம்ம நிறைவு செய்ய போகிறோம். ஜெபம், தவம், தான தர்மம். இந்த ஜெபம் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வகைப்படுத்திட்டேன். இன்றைக்கி நிறைய பேருக்கு வீட்டில் பிரச்சனை, பிள்ளைகளால், கணவனால், மனைவியால் எல்லாம் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் இந்த நடக்க மாட்டேங்குது, கல்யாணம் நடக்கலை, குழந்தை பாக்கியம் கிடைக்கல, நிம்மதி கிடைக்கல. இப்போ என்ன பண்ணணும்? நல்ல ஒரு லாஜிக் நான் சொல்லிக் கொடுக்குறேன், புரிஞ்சு கொள்ளுங்கள். வெளியிலலாம் வந்து மந்திர சக்தியிலலாம் எதுவும் நடக்காது. உங்கள் குடும்பத்தை உங்களால் காப்பாற்ற முடியும். உங்கள் வீட்டுக்குள்ளே யார் போர் புரிகிறது? யாராவது ஒருத்தர் நல்லவங்க இருப்பீங்க இல்லையா, அவங்க தான் போர் புரியணும். இப்போ எங்களுடைய மறை மாவட்டத்தில் 120 சாமியார் இருக்கிறாங்க. நான் எதுக்கு இப்படி வரணும்? நானும் எனக்கு கொடுத்த பங்கில் போய் உட்காந்துருக்கலாம், பூசை வச்சுட்டு நானும் தோசையை தின்னுட்டு உட்காந்துருக்கலாம், அவ்வளோதான். யாரும் என்னை கேட்க போகிறதில்ல. ஏன் இங்கே நீ ஃப்ரான்ஸுக்கு போகல? அது மாற்றி கேட்பாங்க. ஏன் நீ பங்கில் இல்லைன்னு கேட்பாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு தான் அங்கே வந்திருக்கிறோம். நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க ஆல்பர்ட் சுவாமி போய் பெருமையாக வந்து நிற்கிறாருன்னு. அங்கே 1000க்கு முன்னாடி கெஞ்ச வேண்டியிருந்தது. ஃப்ரான்ஸில் கூப்பிட்றாங்க, என்னையா சுற்றிக்கிட்டே இருக்கிறப்ப வேலையை பாரியா பங்கில் போய். அப்படி தான் தாழ்ச்சிக்கு உட்பட்டு தான் நிற்கிறோம். இங்கே பணி வாழ்க்கைங்கிறது ரொம்ப பெருமையான வாழ்க்கை நினைக்காதீங்க. தேவ பிள்ளைகளே, நீங்களும் அதே பயணத்துக்குள்ளே நீங்கள் பயணிக்கணும். நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு போர் புரிகிற ஒரு ஜீவனாக மாறணும். போய் புலம்பக்கூடாது. நம்ம நிறைய பேர் என்ன செய்கிறோம்? மந்திரத்துக்குள்ளே போகிறோம், மாயத்துக்குள்ளே போகிறோம். அதெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க. கயிறு அது மாதிரி தீயதெல்லாம் விட்டுட்டு வெளியில் வாங்க. ஆண்டவர் சொல்கிறார், கடவுள் ஒருத்தர் தான், அவரை நம்புங்க. ஆண்டவர் சொல்கிறார், நீ ஜெபிச்சு பாரு, உனக்கு எல்லாம் நடக்கும். நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் பாருங்கள். இதான் ட்ரையாங்கிள். கடவுளோட ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஜெயிக்க வைக்கிறதுக்கான ஒரு லாஜிக்கல் படம் இது தான். முக்கோண வடிவம். மேலே கடவுள் இருக்கிறார், இங்கே நீங்கள் இருக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே உங்கள் மகனை வச்சுக்கலுங்களேன். உதாரணத்துக்கு ஒரு மகன் வச்சுக்கோங்க, குடிக்கிறாரு, கோயிலுக்கு வரதில்லை. இப்போ இவர் வர வைக்கணும், என்ன பண்ணுறது? இவர் பேட்ரி அவுட்டு, ஒரு பேட்ரி போயிடுச்சு, ஸ்பிரிச்சுவல் பேட்ரி ஒன்றுமே இல்லை, ட்ரெயின் ஆகிடுச்சு. சின்ன பிள்ளையில் ஆல்ட்ரு பாயாக இருந்தார், அப்படி இருந்தார், இப்படி இருந்தார், இப்போ கோயிலுக்கே போக மாட்டேங்கிறாரு. உங்கள் வீட்டுக்காரர் குடிக்கிறாரு. இங்கே வச்சுக்கோங்க. உங்கள் பிள்ளை மகள் வந்து சொன்னபடி கேட்கல, ஊர் சுற்றுறாங்க, அண்டையத்தில் வராங்க, ஒழுக்கக்கேடான வாழ்க்கை இருக்குது, பார்க்குறீங்க, என்ன செய்கிறது? இங்கே வைங்க. கடவுள் அங்கே இருக்கிறாரு, நீங்கள் இங்கே இருக்கிறீங்க. நீங்கள் யாருக்காக ஜெபிக்கணுமோ அவங்கள இங்கே வைங்க. இப்போ என்ன செய்யணும்? இவங்கக்கிட்ட பேசக்கூடாது. நம்ம நிறைய நேரம் என்ன செய்கிறோம்? அவங்கக்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கோம். ஒழுங்கா அறா, ஏன்டா இப்படி இருக்கிற? இந்த ஆல்பர்ட் சாமி வந்து என்னமா பேசுகிறாரு தெரியுமா? நரகத்துக்கு போயிடுவோன்னு சொல்கிறாருயா. நீங்கள் இந்த பேச்செல்லாம் அங்கே எடுபடவே படாது. அதான் பேட்ரி அவுட் ஆகி கிடக்க, அது ஒன்றும் ஓடாது. இப்போ பேட்ரி ரீசார்ஜ் பண்ணுறவர் மேலே உட்காந்துருக்காரு. இப்போ நீங்கள் முட்டி போட்டு என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே கண் இருக்கா காது இருக்கான்லாம் கேட்கக்கூடாது.
இந்த பிள்ளையை என் வயிற்றில் வச்சிங்களே நன்றி, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயான்னு துதிக்கணும். ஆண்டவரே இந்த பிள்ளைய என் கையில் கொடுத்தீங்களே நன்றி, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயான்னு துதிக்கணும். இந்த பிள்ளை ஊந்து போச்சு, சந்தோஷப்பட்டேன், நன்றி. அந்த மகனுக்கு என்னென்ன நன்மை நடந்துச்சோ அதெல்லாம் சொல்லி 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 நீங்கள் துதிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் என்ன செய்வார்? அவரது திருமுகத்தை திருப்பி அங்கிட்டு பார்ப்பார். யாருக்காக இந்த பிள்ளை போராடுது? திருப்பி பார்த்தாருன்னா போதும், திருமுகத்தின் ஒளியை வீசி கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் கேட்டிருக்கீங்க தானே? திருமுகத்தை திருப்பினாருன்னா போதும், அங்கே பேட்டரி ரீசார்ஜ் ஆகிடும். மோனிகாம்மா 20 வருஷம் தன் பிள்ளைக்காக போராடிட்டு இருந்தாங்க. அவர்கிட்ட போராடலை, ஆண்டவர்கிட்ட போராடிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் கடவுள் இப்படி திரும்பி பார்த்தாரு, பேட்டரி ரீசார்ஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சர்ச்சில் அவரை அடிச்சுக்க ஆளே கிடையாது. எழுதினார் பாருங்கள் புத்தகம், எத்தாத்தாம்பரி புத்தகம். இப்போ அந்த புத்தகத்தை வச்சு தான் எங்கள் கழுத்தை அறுத்துக்கிட்டு இருந்தாங்க செமினேரியெல்லாம். அவ்வளோ தியாலஜி, புரிஞ்சிக்க முடியாத தியாலஜி. எங்கே இருந்துச்சு ஞானம்? இதை தான் நீங்கள் செய்யணும். கடவுள் பிள்ளைகளை காப்பாற்றுங்க. இட் இஸ் அ வார் எகெயின்ஸ்ட் ஈவில். வீட்டுக்குள்ளே ஏதாவது தீமை நடக்குது, எங்கேயாவது போய் மந்திரக்காரனை கூட்டிகிட்டு வரணும், எவனாவது பைபிள் வச்சுருக்கான்னு ஊழியக்காரன் கூட்டிகிட்டு வந்து என் வீட்டில் ஜெபி. நோ, நீங்கள் முட்டி போடுங்க, கையை உயர்த்துங்க, நீங்கள் துதிங்க, அந்த வீடு ஜெயிக்குதா இல்லையா பாருங்கள். பிரைஸ் எல்லாம். ஜெபத்தால் வெற்றி உண்டு. தவம், உங்களுக்கு ஜெபம் பத்தலை, ஃபாஸ்டிங் இருங்க. முடிஞ்ச அளவுக்கு எதையாவது ஒன்று உங்களுக்கு பிரியமானதை ஒதுக்குங்க. அதுதான் தவம். உங்களுக்கு பிரியமானதை நீங்கள் ஒதுக்கணும், அவ்வளோதான். பேசுவது உனக்கு பிரியமாக இருந்தால் நீங்கள் பேச்சை நிப்பாட்டுங்க. உங்களுக்கு இந்த உணவு பிரியம், நிப்பாட்டுங்க. டிவி பார்க்குறது பிரியம், நிப்பாட்டுங்க. நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு சாலிடர் டிவி இருந்துச்சு. அதுக்கு ஒரு டோர் வேறு இருக்கும், அதுக்கு ஒரு பூட்டு வேறு. அந்த பூட்டை 2 விளக்கு மாற்றி குச்சி போட்டு திருவினா திறந்துக்கும். ஆனாலும் எங்கள் அப்பா அதை பூட்டி ஒரு சாவியை அண்டாயில் வச்சுருப்பார். நாங்கள் திறந்து பார்த்துப்போம், அது வேறு கணக்கு. பிசாசு பார்த்துச்சு, நீ ஒரு பூட்டு ஒரு டோர் இருந்தால் தானே நீ பூட்டுவ, டோரே இல்லாமல் பண்ணுறேன் பாருன்னு செவுத்தில் எல்லாம் ஒட்டி வச்சிருச்சு. இன்றைக்கி நம்ம டிவியெல்லாம் செவுத்தில் கதவே இல்லாமல் தானே கிடக்கு. பூட்ட வேண்டிய அப்பா அம்மாவே அது உள்ளே விழுந்து கிடந்தா யோசிச்சு பாருங்களேன். அதுதான் தவம்ங்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் போய் இப்படி உட்கார்ந்துருக்கிற தவம் இல்லை. சாட்டையில் அடிச்சுக்கிறதெல்லாம் அந்த காலத்தில் இருந்துச்சு. இப்போது எது விருப்பமானதோ ஆண்டவருக்காக அதை விட்டு கொடுங்களேன். தவம், தான தர்மம், இருப்பதை பகிர்வது. அன்புக்குரிய பிள்ளைகளே, இதையெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது பாவத்தை எதிர்கொள்வதற்கு உங்களுக்கு சக்தி கிடைக்கும். தொடக்க நூல் 4:7 காயினை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, காயின் நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா. பாவம் பண்ணிட்டு கிடக்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா. நன்மை செய்யாமல் போனால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வீட்டு வாசப்படியில் படுத்து கிடக்கும். அதை நீ அடக்கி ஆள வேண்டும். வீட்டு வாசப்படின்னா வீட்டை திறந்து பார்க்கக்கூடாது, மனசு. நீங்கள் எப்பெல்லாம் மனசை திறந்து பைபிள் படிக்கலான்னு உட்காடுறீங்களோ அப்போல்லாம் பாவம் உட்காந்திக்கும். எப்பெல்லாம் நீங்கள் பைபிளை திறக்கிறீங்களோ தூக்கம் வந்துடும். எப்பெல்லாம் பைபிளை திறக்கிறீங்களோ கொட்டாய் வரும். எப்பெல்லாம் கோயிலுக்கு போகலான்னு நினைக்கிறீங்களோ விருந்தாளி வந்துடுவேன். நீங்கள் அடக்கி ஆள்வர் வழி இல்லை, போராடணும். இதுதான் நடக்குது. அதனால தான் ஆண்டவர் உங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, தொடர்ந்து நம்ம இந்த தவக்காலத்தில் இது ஒரு ஆன்மீக பயணம், அது ஒரு போர். again I am repeating this word, it is a war against evil and good. நீங்கள் குட்டாக இருந்தால் ஈவிலுக்கு எதிராக நின்று போராடுங்க. ஜபத்தால் ஜெயிக்க முடியும். ஆண்டவருக்கு முன்னாடி உட்காருங்க. கண்டிப்பாக இந்த தவக்காலத்தில் ஒரு புதிய சக்தியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பம். நீங்கள் ஒரு சாதாரண ஒரு மகன் அல்ல. ஆண்டவர் உங்களை பயன்படுத்த போகிற எரியிற ஒரு ஃபயர். நீங்கள் ஆண்டவர் உங்களை அப்படித்தான் உருவாக்க போகிறார். நீங்கள் ஆண்டவருக்கு ஓகே சொல்லிட்டு இங்கேருந்து போகணும். ஓகே சொல்லிட்டு போய் அப்படியே படுத்து தூங்கிடக்கூடாது. இந்த என்ன செய்யணும் ஆண்டவருக்காக முதல்ல முட்டி போட்டு நம்மளால் முடிஞ்சது ஜெபிக்கிறது தான். நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருங்க, அவர் திட்டங்களை உங்களுக்கு வெளிப்படுத்திட்டே இருப்பார். தூயாவியானவர் அசைவாடும் ஆவி, சும்மா உட்காந்துருக்க மாட்டார். தூயாவி ஒருத்தட்ட உள்ளே இருக்கிறாருன்னா அவங்கள உந்தி தள்ளிக்கிட்டே இருப்பார். எந்திரி, ஜெபி, ஓடு, செய் அப்படின்னு. அப்போ உங்களுக்குள்ள தூயாவி இருக்கிறாருன்னு அர்த்தம். உங்களால் எதுவுமே செய்ய முடியலன்னா தூயாவி தூங்குறாருன்னு அர்த்தம். நீங்கள் தூயாவிகிட்ட ஜெபிக்கணும், என்னை செயல்படுத்துங்க, நீங்கள் வாங்கன்னு நீங்கள் கூப்பிடணும். யூ ஹேவ் டு கிவ் பர்மிஷன் டு த லார்ட். அப்போ தான் அவர் உங்களுக்குள்ளே இருந்து வேலை செய்ய முடியும். அன்புக்குரிய பிள்ளைகளை, தொடர்ந்து நம்ம நிறைய சிந்திக்க இருக்கிறது. மற்ற இடங்களுக்கும் நீங்கள் முடிஞ்சால் வாங்க. ஆண்டவர் உங்களை நிறைவு ஆசீர்வதிப்பார். அனைவரும் அப்படி எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று
ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இந்த பாடலை பாட போகிறோம். ஆண்டவர் நம்முடைய இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்த நேசையா. இந்த இடத்துல நிறைய பேர் நிறைய விதமான காயத்தோடு வந்திருக்கிறீங்க. உங்களுடைய காயங்கள் மனுஷன்கிட்ட சொல்லவே முடியாது. அவ்வளோ காயங்கள் இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சுகமளிக்கிற வல்லமையை கொடுக்க போகிறார். உங்களுக்காக இன்றைக்கி ஜெபிக்க போகிறோம். இங்கே வந்திருக்கிற அநேகருடைய காயங்களை ஆண்டவர் மாற்றப் போகிறார். எதற்காக உங்களை அதை மாற்றி தராருன்னா, உங்களை சாட்சியாய் அவர் மாற்றுறாரு. எனக்கு ஒரு பெரிய வயிற்று வலி இருந்தது. பல வருஷமாக நான் அந்த கல்சர் வலியில் என் வாழ்க்கையை புரட்டி போட்டது. அது செமினேரிக்கு படிக்க போன இடத்துல என்னை வேண்டான்னு அனுப்புனது அந்த வியாதியினால். அதுக்கப்புறம் பிறகு தான் நான் மேல் படிப்பு படிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமியாருக்கு போய், அதனால் நான் பல வருஷங்கள் அந்த வியாதி என்கிட்ட இருப்பதாக நினைத்து கொண்டிருந்தேன். ஆண்டவருக்காக ஓட ஆரம்பித்தேன். அப்போ ஒரு வருஷம் இந்த மாத்திரையை தூக்கிக்கிட்டே ஓடுவேன். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எவ்வளோ நாளைக்கு நான் இந்த மாத்திரையை கையில் வச்சுருக்கணும் அப்படின்னு கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், நீ எனக்காக ஓட ஆரம்பித்தப்பவே உன் வியாதியை நான் எடுத்துட்டேன் அப்படின்னார். பிரைஸ் தி லார்ட். இப்போ நான் பாருங்கள், மத்தியானத்துலேருந்து பேசிக்கிட்டே இருக்கிறேன். இன்னும் விட்டா நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஆனால் எனக்கு அந்த வலியை பற்றி எந்த கவலையும் இப்போ இல்லை, வலியே இல்லை. ஆண்டவருக்காக ஓடுகிற பிள்ளைகளுக்கு அவருடைய வலிகளை, அவருடைய வேதனைகளை அவர் மாற்றி தருவார். பிரைஸ் தி லார்ட். என்ன செய்யணும் ஃபாதர், எப்படி ஓடணும் எனக்கும் தெரியாது, உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நீங்கள் முட்டி போட்டிங்கன்னா ஆவியானவர் உங்களோட பேசுவார். வாலிப பிள்ளைகள், இந்த தேசத்தில் ஒரு எதிர் சக்தியாக நம்ம உருவாகணும். தீமைக்கு எதிரான ஒரு எதிர் சக்தி. அவங்க செய்கிறாங்க, நானும் போய் விழுந்துருவேன். இல்லை, வி ஸ்டாண்ட் அபார்ட் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட். கடவுளுடைய மகிமைக்காக நம்ம தனித்து நிற்கணும். எல்லா உலகத்துலேயுமே இந்த தீமை இருக்குது. எல்லாத்தோடையும் போய் நம்மளும் ஒட்டிக்கிறோம். இல்லை, யூ ஸ்டாண்ட் அசைட். கடவுளின் சார்பாக நில்லுங்க. கடவுள் உங்களுக்கு என்ன செய்யணும், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு உணர்த்துவார். இப்போ ஆண்டவர்கிட்ட நம்முடைய வேதனை, வலிகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்போம். இந்த பாடல் பாடுகிற போது உங்களுடைய மனக்கவலைகள் எடுத்து வைங்க. ஆண்டவர் உங்களை சுகப்படுத்த போகிற நேரம் இது. காயத்தை ஆற்றிடும் எந்தன் ஏசையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் ஏசையா. கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் ஏசையா. யோவானைப் போல ஆண்டவருடைய மார்பில இளைப்பாறுகிற ஒரு தருணம். மனபாரம் துயரம் நீக்கி சமாதானம் தரும் ஆண்டவர். துதித்து பாடுவோம். மார்பிலே இளைப்பாற வேண்டும் ஐயா, யோவானை போல மார்பிலே இளைப்பாற வேண்டும் ஐயா. மனபாரம் துயரம் நீக்கி சமாதானம் தருபவரே, மனபாரம் துயரம் நீக்கி சமாதானம் தருபவரே, இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் ஏசையா. அன்புக்குரிய பிள்ளைகளே, அப்படியே கண்களை மூடுவோமா? அப்படியே கண்களை மூடி
கண்களை மூடி, கண்களை கூட மூட முடியாதபடி ஒரு சில பேர் நிற்பீங்க. கண்களை மூடி கரங்களை விரித்து ஆண்டவர்கிட்ட நீங்கள் மன்றாடுங்க. உங்கள் தேவைகளை எல்லாம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட இப்போ நீங்கள் சொல்லுகிற எல்லா தேவைகளையும் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கண்களை மூடி அப்படியே கல்வாரி மலையை உயர்த்தி பாருங்கள். கல்வாரி மலையிலே உன் ஆண்டவர் உனக்காய் காயப்பட்டு கிடக்கிற அந்த வேதனையான காட்சியை பார். சிரசிலே முள்முடியோடு, கரங்களிலே ஆணிகளோடு, கால்களில் ஆணிகளோடு, கசையலியால் சிக்குண்டு தவித்து அவருடைய உடல் மேனிகள் எல்லாம் சிதைக்கப்பட்டு கிடக்கிற அந்த காட்சிகளின் மத்தியிலே இயேசு ஆண்டவர் உனக்காய் விடுதலை கொடுக்கிற அதிசயமாய் வெளிப்படுகிறார். இதோ உங்களுடைய அவருடைய காயத்தினாலே உங்களை சுகப்படுத்துகிற ஆண்டவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. பரிசுத்த வல்லமையும் இரக்கமும் கொண்ட தெய்வமே, இதோ இந்த இடத்திற்கு வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. இதோ இந்த பிள்ளைகள் உடல் நோயிலிருந்து விடுதலை அடைவார்களாக, அவருடைய ஆத்மாவிலிருந்து விடுதலை அடைவார்களாக, பாவ கட்டுகளிலிருந்து விடுதலை அடைவார்களாக. தெய்வீக அக்கினி பிள்ளைகளை நிறைத்து ஆசீர்வதிப்பதாக. பரிசுத்த ஆவியானவர் இதோ இந்த இடத்துல அநேகரை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியினுடைய ஆசீர்வாத கிருபையை உணர்ந்து பாருங்கள். இதோ இந்த இடத்திலே 100க்கும் மேற்பட்டவருடைய இதயத்தினுடைய காயத்தை ஆண்டவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இதோ எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கவில்லையே, குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லையே என்று மன்றாடுகிற மகளே, மகனே, ஆண்டவர் உங்களை தொடுகிறார். இதோ இந்த இடத்திலே திருமணம் நடைபெறாத நிலையில் இருக்கிற தாய்மார்களுடைய அந்த குழந்தைகளுடைய நிலையை தாய்மார்கள் வேதனையோடு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தாயினுடைய வேதனை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். தந்தையினுடைய கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறார். இதோ ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை, உங்கள் வீட்டிலே உங்கள் பிள்ளைகளுக்கான ஒரு புதிய வாழ்க்கையை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த இடத்துல வாலிப பிள்ளைகள் தடம் புரண்டு கிடக்கிற வாழ்க்கையில சிக்குண்டு தவிக்கிற பிள்ளைகளை எல்லாம் மீட்டெடுக்கிறார். இதோ என் மகளே, என் மகனே, நடந்ததை மறந்துவிடு, புதியன நான் செய்ய போகிறேன். நீ எனக்குரியவன், நீ எனக்குரியவள். பிசாசின் கட்டுப்பாட்டுக்குள் கிடக்கிற உன் இதயத்தை என்னிடத்தில் எடுத்து வா. உன்னுடைய உடலானது நான் தங்குகிற ஆலயமாய் இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், இதோ உன் உடலை எனக்கு தருவாயா? ஆண்டவர் கூப்பிடுறார் பிள்ளைய. இதோ ஒப்பு கொடுத்து செபிங்க, ஒப்பு கொடுங்க. இந்த இடத்துல அநேக குழந்தைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஞானத்துல குழந்தைகளை நிரப்புகிறார். பரிசுத்த ஆவியின் வல்லமை இந்த இடத்துல அநேகரை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இதோ இந்த இடத்துல பொருளாதார தடை, பொருளாதாரத்திலே உயர்வில்லை, வாழ்வதா சாவதா என்கிற மனநிலையோடு வந்திருக்கிற இதோ ஒரு சிலரை ஆண்டவர் இதோ மாற்றிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையை மாற்றி ஆசீர்வதிக்கிறார். பரிசுத்த இரக்கம் உன்னை தொட்டு கொண்டிருக்கிறது பிள்ளையே. இதோ ஆண்டவர் உன்னை விடுவித்து ஆசீர்வதிக்கிறார். இதோ இந்த இடத்திலே நீ அதிசயத்தை கண்டு கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையை ஆண்டவர் புதிதாய் மாற்றப் போகிறார். நீ வீட்டில் கையை உயர்த்தி ஆண்டவரை துதிக்கிற பொழுது உன் திட்டங்களை ஆண்டவர் வெளிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த கரத்திலே ஆண்டவரே இன்னும் இந்த இடத்துல அநேக தேவைகளோடு வந்திருக்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. அவர்களை நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரக்கமும் கிருபையும் பிள்ளைகளை தொடர்ந்து வழிநடத்த இயேசுவினுடைய பரிசுத்த நாமத்திலே இந்த பிள்ளைகள் கண்ணீர் கவலைகள் எல்லாம் துடைக்கப்பட, இயேசுவின் நாமம் பிள்ளைகள் மத்தியிலே மாற்றி அடைய, இயேசுவின் நாமத்திற்கு சாட்சியாய் பிள்ளைகளை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமம் இவர்களில் மகிமை அடைவதாக. ஆமென் ஆமென். அப்படியே அமர்ந்து கொள்ளுங்கள். ஒரு சிறிய காணிக்கை. ஆண்டவருடைய பாதத்தில் இந்த பாடலை பாடுகிறோம். விண்ணப்பத்தை கேட்பவரே என்கிற பாடலை பாடுவோம். உங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் நாங்கள் இப்பொழுது கடவுள்கிட்ட ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காணிக்கை உங்களுடைய தெரியும், இந்த காரியங்களை எல்லாம் செய்வதற்கு பணம் இல்லாமல் நம்மளால் இதெல்லாம் செய்ய முடியாது. ஆல்பர்ட் ஃபாதர் அங்கிருந்து அல்லேலூயா சொன்னோன்னு இங்கே வந்து குதிச்சிட முடியாது. ஃப்ளைட்டில் ஏறி வரணும், காசு கொடுக்கணும். அதனால் எல்லா காரியத்திற்குமான ஒரு காணிக்கை உங்கள் காணிக்கைகளை கொஞ்சம் கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு சிறிய ஜெபத்தோடு நீங்கள் ஒப்பு கொடுத்தால் ஆசீர்வாதமாக மாறும். நீங்கள் எங்கெல்லாம் காணிக்கை கொடுக்குறீங்களோ அங்கெல்லாம் என்ன செய்யுங்க, கடவுளுக்கு நன்றி செலுத்திட்டு போடுங்க. பிச்சைக்காரனுக்கு போடுற மாதிரி போடக்கூடாது. அவர்கிட்டேருந்து பிச்சை எடுத்தது தான் நம்ம.
அதனால் நன்றி செலுத்திட்டு நீங்கள் காணிக்கை கொடுக்கணும். உங்கள் காணிக்கைகளை கையில் தாங்கி பிடிங்க. ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். அன்பின் பரமபிதாவே, சாரிபாத் பெண்ணினுடைய காணிக்கை ஆசீர்வதித்த உம்முடைய இரக்கம் இந்த பிள்ளைகளின் காணிக்கை ஆசீர்வதிப்பதாக. ஆண்டவரே, ஊழியத்தை தாங்க முடியாத பிள்ளைகள் கொடுக்கிற இந்த ஆசீர்வாத காணிக்கை இன்னும் இந்த ஊழியத்தை இந்த தேசத்தில் பெருகச் செய்வதாக. ஆண்டவருடைய மகிமையும் கிருபையும் விளங்க இதோ பிள்ளைகளை நீர் தொடர்ந்து உம்முடைய இரக்கத்திலே தாங்குவீராக. இல்லை என்கிற நிலையில் வந்திருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. கொடுக்க முடியாத நிலையில் இருக்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்களினுடைய அந்த வேதனையான நிலைகள் மாற்றமடைவதாக. ஆண்டவரே, இல்லை என்கிற நிலை இல்லாதபடி எல்லோரையும் நீர் உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிற அந்த கிருபைக்காக தெய்வீக கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இயேசுவின் நாமம் இவர்களில் மகிமை அடைவதாக. ஆமென். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மாண்புயர் கீதம். மறைத்து இனி மறைத்து
நேசத்தின் உதவி பெறுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். அருள் திரு தேவதேவன் போற்றி. இறையேசுவில் நண்பிற்கினியவர்களே, அருட்தந்தையிடமிருந்து ஆசீர்வாதம் பெற விருப்பம் உள்ளவர்கள் இங்கே பீடத்திற்கு முன்பாக வந்தால் நீங்கள் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது சந்தோஷம் பொங்குதே இறுதி பாடல்.
சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், மீட்டும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. மணி அது